ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா சிஎம்ஏ பேப்பர் 7 செக்ஷன் பி ஜிஎஸ்டி அதை விட ரிவிஷன் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம லைக் சிங்கிள் மேரத்தானாக மொத்தமாக பார்க்கல, ஜஸ்ட் அந்த மேரத்தானை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம லைக் பார்ட் வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் அதோட பார்ட் 2 வீடியோ. லைக் இதே மாதிரி ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ டு இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அண்ட் பிஃபோர் லைக் நம்ம கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்ஸ்டியூட்டோட ஸ்டடி மெட்டீரியல் பேஸ் பண்ணி மட்டும் தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். நம்ம லைக் வேறு எந்த ஒரு ஆத்தரோட மெட்டீரியலையோ இல்லை நம்மளா புதுசாக ஒரு மெட்டீரியல் மேக் பண்ணியோ நம்ம நோட்ஸ் எடுத்தோ பண்ண போகிறது கிடையாது. பியூராக 100% ஸ்டடி மெட்டீரியல் பேஸ் பண்ணி மட்டும் தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த எக்ஸாமும் இல்லை, லைக் இது சிஏவாக இருக்கட்டும், சிஎம்ஏவாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் படித்து முடிங்க. அதை படிக்க கஷ்டமாக இருக்கா, புரியலையா, அதை புரியாத மட்டும் வேறு மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணுங்களே தவிர, பிகாஸ் இந்த எல்லா மெட்டீரியலுமே லைக் நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குற எல்லா மெட்டீரியலுமே பேசிக்காக சோர்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மெட்டீரியல் தான், இன்ஸ்டியூட்டோட ஸ்டடி மெட்டீரியல் தான். இதை தான் சோர்ஸாக வச்சுக்கிட்டு அவங்க லைக் லிட்டரலாக வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அவங்களோட புது இனோவேட்டிவ் க்ரியேட்டிவிட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அட் லாஸ்ட் எக்ஸாமுக்குன்னு கொண்டு போகிறப்ப சோர்ஸ்லேருந்தே படிச்சுட்டு போனால் தான் நம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ லைக் வேறு ஆத்தர் மெட்டீரியல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ஈஸியாக இருக்குது, பாஸ் பண்ண முடியுதுன்றது ஃபைன். ஆனால் பேசிக்காக இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் லைன் பை லைன் ரீட் பண்ணிட்டு போனாலே, ப்ராப்பராக ஸ்டடி பண்ணிட்டு போனாலே உங்களால் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். வேறு ஆத்தர் மெட்டீரியல் படிச்சுட்டு எக்ஸாம் ஃபெயில் ஆனவங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான் படிச்சுட்டு போயிட்டு நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ பெட்டர் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, பேசிக்காக இன்ஸ்டியூட்டர் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் படித்து முடிச்சிங்க அப்படின்னா அடிஷனாக வேறு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம இதோட ரிவிஷன் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இது பேஜ் நம்பர் 25 இருக்கும். ஸ்டில் 340 பேஜஸ் லைக் டோட்டலாக 340 பேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம 25th பேஜில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் லான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான். அந்த ஜிஎஸ்டி லாக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அந்த லெவி எப்படி இருக்கும், கலெக்ஷன் எப்படி இருக்கும், எந்த டைமில் ஜிஎஸ்டி அப்ளை ஆகுது, என்ன வேல்யூவில் அப்ளை ஆகுது, ஐடிசி எவ்வளோ கிளைம் பண்ண முடியும், எப்போ கிளைம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி லைபிலிட்டி எப்படி கம்ப்யூட்டேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன, எலக்ட்ரானிக் இவே பில்னா என்ன, அப்புறம் எப்படி ரிட்டர்ன்ஸ் மந்த்லி ஃபைல் பண்ணுறது, பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் எப்படி மாதம் நம்ம பேமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இது எல்லா கண்டென்ட்டுமே நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், இல்லை பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனோம் அப்படின்னா இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் லான்னு சொல்லியிருக்கோம். இங்கே சிம்பிளாக பார்த்தோன்னா மேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இன்ட்ரோ பார்த்தோமா, இந்த மேப்பிங்கில் பார்த்தோன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா லீகல் ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன, லைக் நமக்கு டு அக்வைர் தி நாலேஜ் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ், ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட லீகல் ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன அப்படின்ற பார்க்க போகிறோம். கூடவே கஸ்டம் டியூட்டி, அப்புறம் அது சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ், ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ் அண்டு கம்ப்ளைண்ட்ஸ். இதில் கம்ப்ளைண்ட்ஸ் இன்னொன்று ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. சிம்பிளாக கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துகிட்டா 3 தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வென் டு ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் ஹவு டு ஃபைல் ரிட்டர்ன்ஸு, அதுக்கப்புறம் வென் அண்ட் ஹவு டு பே டாக்ஸஸ். ஸோ எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறோம், எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அப்புறம் எப்படி டேக்ஸ் பிடிச்சி பே பண்ணணும். ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்ஸ். பெருசாக ஜிஎஸ்டி பொறுத்த கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது. நார்மலாக எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸ் படி எப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் எப்பப்போ மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், எந்த தேதியில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்பப்போ எந்தெந்த டேக்ஸ் பிடிச்சி எந்த பர்சன்டேஜில் பிடிச்சி எப்படி ஃபைல் பண்ணணும். இதுதான் இல்லை கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்ல போனால் பெருசாக இருக்குது. இதை தாண்டி வேறு எது கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாடியூல் லேர்னிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சிம்பிளாக விட்டுருங்க, நார்மல் இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் திருப்பி இந்த பார்த்தோன்னா இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரோவில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே சிம்பிள் இதே தான். இங்கே அதை நம்ம ரீடே பண்ண தேவையில்ல. அங்கே நார்மலாக பார்த்தோன்னே சில வார்த்தைகளை தெரியுது. ஸ்டேட் வேட்டுன்னு ஒன்று தெரியுது. அதுக்கப்புறம்
கன்ஃபியூஷிங்னு சொல்கிறாங்க, கன்ஃபியூஷிங் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, ரெடியூசஸ் இன்ட்ராக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டிஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம்லி அக்ராஸ் தி கண்ட்ரி இன் லேட் 1970. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்துருக்கோம்ல. ஸோ பிஃபோர் ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து மல்டிபிள் ரேட்ஸ் இருந்துச்சு, கரெக்டாக மல்டிபிள் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து சென்ட்ரல் ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணிட்டுருந்தாங்க, ஸ்டேட் ஒரு மாதிரி கலெக்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ வந்து நம்ம இந்த கதைலாம் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதே தான் இந்த இடத்துல வந்து திருப்பி இன்ட்ரோவில் கொடுக்குறான். பிகாஸ் இதுவும் இன்ட்ரோ தானே பேர். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் வந்து பெருசாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த பேஜ்லாம் வந்துச்சுன்னா தைரியமாக அப்படியே ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஜிஎஸ்டி லா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, சிங்கிள் டேக்ஸு லைக் ஸ்டேட் டேக்ஸ் இன்ட்டு சிங்கிள் டேக்ஸ். ஃபர்ஸ்ட் எதில் பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டாக்ஸஸ் இருந்துச்சு, ஏகப்பட்ட டாக்ஸஸ் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து இப்போ சிங்கிள் டேக்ஸாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் டபுள் டாக்ஸேஷனை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து introduction of GST would make Indian products competitive in the domestic and international markets. ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஓரளவு காம்படிட்டிவ் டொமஸ்டிக் லைக் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயும் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட் நார்மல், அதில் பெருசாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற அளவுக்கு இங்கே பெருசாக எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த 101 அமெண்ட்மெண்ட் லைக் 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016, இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துருக்கோம். நார்மலாக வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார், அதுக்கப்புறம் ஸ்டேட் இன்சார்ஜ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்களாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களாம் சேர்ந்து டிசிஷன் எடுப்பாங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் அதுன்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து லைக் இந்த கவுன்சில் தான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, டாக்ஸஸ் எந்த ரேட்டில் இருக்கணும், சர்சார்ஜ் எவ்வளோ லிவி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் வந்து எக்ஸம்டட் குட்ஸு, இது எல்லாமே வந்து இந்த கவுன்சில் தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஸ்டேட் ட்ரேட், காமர்ஸ், ஆர்டிக்கல் லைக் இது எல்லாமே வந்து நார்மல் தான். அதுக்கப்புறம் த்ரெஷோல்ட் லிமிட், ஓகே எந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டினா வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள், அது எல்லாமே வந்து இந்த கவுன்சில் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரேட்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ளோ ரேட்ஸ் வித் பேண்ட் ஆஃப் குட்ஸ், ஒவ்வொரு குட்ஸுக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கும், அந்த ரேட் டிசைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த மாதிரி டாக்ஸ் பர்சன்டேஜ், எக்ஸாம்பிளுக்கு அருணாச்சல் பிரதேஷ், அசாம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ரேட் ஆஃப் டாக்ஸான்னு பார்த்தோம்னா கிடையாது. ரேட் ஆஃப் டாக்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். த்ரெஷோல்ட் லிமிட் பற்றி அந்த இடத்துல பேசுகிறாங்க. பிகாஸ் வந்து ஒரு சில ஸ்டேட்டுக்கு 40 lakhs தாண்டினா தான் அப்ளிகபிள் ஜிஎஸ்டி, ஒரு சில ஸ்டேட்டுக்கு 20 lakhs தாண்டினாலே அப்ளிகபிள், ஒரு சில ஸ்டேட்டுக்கு இல்லை ஒரு சில பிளேசஸ்க்கு 10 lakhs தாண்டினாலே ஜிஎஸ்டி அப்ளிகபிள், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட்டு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, கவுன்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ண டேட்டில் இருந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா வேறு என்ன சொல்கிறாங்க, well discharge the functions conferred by this article, the Goods and Service Tax Council shall be guided by the need of the harmonized structure of goods and service tax for the development of harmonized national market for goods and service. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், இது எல்லாமே வந்து ஜஸ்ட் நார்மல் பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துருப்போம், அதுதான் வந்து திருப்பி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜுமே வந்து பெருசாலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்துச்சு லைக் ஜிஎஸ்டியோட இன்ட்ரோ பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை, ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக படித்து பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணுற அளவுக்கு தான் இல்லை பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேஜும் வந்து பெருசாக கண்டுக்க வேணாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து பேஜ் நம்பர் 30, லைக் உங்கள் புக்கில் வந்து பார்த்தோன்னா வந்து பேஜ் நம்பர் 22. இந்த பேஜ் நம்பர் 22 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து ஓகே ஃபைன், இங்கேருந்து கண்டினியூ ஆகுது. ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரெஸ்பெக்ட் டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 246A கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரான்னு பார்த்தோன்னா வந்து ஆர்டிகல் 246A வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போத் பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டு, அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து ஜிஎஸ்டியில் மேக் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. எது மேலேன்னு பார்த்தோன்னா வந்து இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் மேலே, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன் மேலே சென்டருக்கும் பவர் இருக்குது, ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்குது, ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வருது. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட் ஹாஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லாஸ். எது சம்மந்தப்பட்டது, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல பவர் இருக்குது. எது மேலேன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் மேலே. ஸோ இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு மேலே, அதாவது வித்தின் தி ஸ்டேட்டுக்கு மேலே சென்ட்ரல் அதுக்கப்புறம் ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து பவர் இருக்குது ஜிஎஸ்டியில் மேக் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் மேலே சென்ட்ரலுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் டாக்ஸ் பாயிண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டாக்ஸ் பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா வந்து எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் போத் எக்ஸப்ட் டாக்ஸ் அண்ட் சப்ளை ஆல்கோஹால் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, லைக் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னா டாக்ஸ் தான்,
அது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே போடுறோம். ஆனால் வந்து ஆல்கஹால் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் வந்து அதில் கவர் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராஸ்டேட்டாக இருந்தால் போத் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல், பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ண டேட்ல இருந்து ஜிஎஸ்டிக்குள்ள வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து the power to levy various type of indirect taxes distributed between central government and state government. ஓகே, ஜென்ரலாக வந்து indirect tax பற்றின லைக் அது லெவி பண்ணுற பவர் வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க. அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எந்த பேசிஸில் வந்து அந்த டாக்ஸ் அமௌண்ட்டில் அப்போஷன் பண்ணுமோ அப்போஷன் பண்ணி கொடுத்துக்குவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து levy and collection of goods and service tax in course of intrastate trade and commerce. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போஷன் between the union and state in the manner as may be provided by the parliament by law of the recommendation of the goods and service tax council. ஸோ நான் மேலே ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, அப்போஷன் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக வந்து இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சிஜிஎஸ்டி ஒரு பர்சன்டேஜில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், எஸ்ஜிஎஸ்டி வந்து சேம் பர்சன்டேஜில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஆனால் இன்ட்ரா ஸ்டேட்டில் மொத்தமாக வந்து எல்லாமே ஐஜிஎஸ்டின்ற பேசிஸில் கரெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி கரெக்ட் பண்ணுற ஐஜிஎஸ்டி யாருக்கு போகும்னு பார்த்தோன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். அந்த டேக்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட் அண்டு யூனியன் டெரிட்டரிக்கு அப்போஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த அப்போஷன் நடக்கிறது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷனில் அவங்க வச்சிருக்க நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நடக்கும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா the amount apportioned to a state shall not form part of the consolidated fund of India. ஸோ அப்படி ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுக்குற அமௌண்ட் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. Where an amount collected as IGST has been used for payment of SGST, such amount shall not form part of the consolidated fund of India. ஸோ நம்ம பார்த்துருப்போம், ஐஜிஎஸ்டி கிரெடிட் வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஐஜிஎஸ்டி கிரெடிட் வந்து சிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கிறவ பார்த்துருப்போம். ஸோ பட் இந்த ரிவிஷனில் நம்ம என்ன பார்க்கல, அது பின்னாடி வரும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஐஜிஎஸ்டி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதை எஸ்ஜிஎஸ்டி பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்பயே அது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் மே பை லா ஃபார்மேட் தி பிரின்சிபல்ஸ் வில் டிட்டர்மைன் தி பிளேஸ் ஆஃப் சப்ளை and when a place of supply of goods or services or both takes place in the course of interstate trade or commerce. ஸோ வந்து லைக் இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பற்றி மட்டும் மேலே 4 பாயிண்ட் இருக்குது. ஸோ இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா மொத்த ரெவன்யூவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். அங்கேருந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் மூலியமாக அவங்க வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸுக்கு அப்போஷன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஜென்ரலாக வந்து இது எல்லாமே வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, டைம் ஆஃப் சப்ளை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இவங்க வந்து பிரின்சிபல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க். ஓகேவா? இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் a ஸ்பெஷல் கவர்மெண்ட் மேனேஜ்டு ஐடி பிளாட்ஃபார்ம் தட் ஹேண்டில் ஆல் ஜிஎஸ்டி ஆப்ரேஷன் இன் ஆன்லைன். ஸோ இங்கே நெட்வொர்க்குன்னு சொன்னோன்னா லைக் நெட்வொர்க் தான், நெட்டு டேட்டா ஆன்லைன் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க் அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. அதுக்கு வந்து பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து சர்வீசஸ் கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து மொத்த ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷனும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா பண்ணுறதுக்கு, எம்ஏஎஸ் ரிப்போர்ட் மேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மொத்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக அவங்க வந்து மேக் பண்ணி ப்ராப்பராக தான் நடந்துட்டு இருக்கா அப்படின்றத அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் வந்து ஜிஎஸ்டி நெட்வொர்க். கரண்ட்டாக வந்து இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் வந்து யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து உங்கள் புக்கில் நேம் கொடுத்துருப்பாங்களே, இங்கே இருக்கு பாருங்க, சுவிதா ப்ரொவைடர்ஸ். ஸோ அப்பாயிண்டட் மோர் தென் 70 ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இன்ஃபோசிஸ் அப்பாயிண்டட் மேனேஜ்டு சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேவா? அண்ட் இதை பற்றி நீங்கள் கிளாஸில் நல்லாவே பார்த்துருப்பீங்க. இதை பற்றி நம்ம ரொம்பலாம் பார்க்க வேணாம். நார்மலாக வந்து கிளாஸ் டைமில் நீங்கள் ரீட் பண்ண நாலேஜ் இதுக்கு போதும். நார்மலாக வந்து லைக் இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் ஏஜென்ட்ஸ் லைக் ஜிஎஸ்டி சுவிதா ப்ரொவைடர்ஸ்ன்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல இருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற வரைக்கும், அதுக்கப்புறம் டாக்ஸ் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா?
ஸோ இதுலேயும் வந்து பெருசாக இது இல்லை. இங்கே கொடுத்துருக்கா பாருங்களா, ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு. இந்த ஃப்ரண்ட் எண்டு நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம போயிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறதுலாம் நம்ம இங்கே பண்ணுவோம். அதில் வச்சு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஹெல்ப் டெஸ்க்லேருந்து சப்போர்ட்லாம் கேட்டு நம்ம பண்ணுறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டில் பண்ணுற வேலை. இதை வந்து பேக் எண்டில் வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அதை அப்ரூவ் பண்ணுறது, அதை அசஸ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருக்கான்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே வந்து பேக் எண்டில் அந்த அவங்க பண்ணுற ஒர்க்கு. ஓகேவா? இது நார்மலாக வந்து ஜிஎஸ்டிக்குன்னு இல்லை, ஜென்ரலாக எல்லா பக்கம் நடக்கிறது தான். ஜஸ்ட் இங்கே வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இன்னும் மெயினாக கண்டென்ட்குள்ளே வரல. இது எல்லாமே ஜஸ்ட் நார்மலான பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீட் ஃபார் ஜிஎஸ்டி, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ப்ரீ ஜிஎஸ்டி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக இப்போ வந்து கொண்டு வந்தாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒன்று இருந்துச்சு, சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ வர டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸு, ஆட்ராயி, பர்ச்சேஸ் டேக்ஸு, அதுக்கப்புறம் லக்ஸரி டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேக்ஸஸ் வந்து அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லா டேக்ஸையும் வந்து சிங்கிள் டேக்ஸாக வந்து கொண்டு வந்தது தான் வந்து ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால வந்து டூ மெனி டேக்ஸஸ்லாம் இருந்துச்சுல, அது எல்லாமே வந்து சிங்கிள் டேக்ஸஸ் அவாய்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்ட் பற்றி பேசியிருப்பாங்க. கேஸ்கேடிங் எஃபெக்ட், அதாவது டேக்ஸ் மேலே டேக்ஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து சரியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நோ கிராஸ் கிரெடிட் பிட்வீன் டாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. லைக் நோ கிராஸ் கிரெடிட்னா இல்லை இங்கே வரல. ஓகே, ஓகே. ஜென்ரலாக வந்து இப்போ வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் போனால் ஐஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு வருதுல்ல, அது கிரெடிட்லாம் கிடைக்குதுல்ல. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு பிளேஸ்லேருந்து வேறு பிளேஸ் போகுது, கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த கவர்மெண்ட் வந்து கிரெடிட் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ப்ரீ ஜிஎஸ்டியில் இருந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பிரச்சனை இருந்துச்சு ஞாபகப்படுத்தி பாருங்கள். ரேட் வேரியேஷன்ஸ் இருந்துச்சா, டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் டாக்ஸஸ், டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ்ன்ற மாதிரி ரேட் வேரியேஷன் இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்ல என்ட்ரு ஆகிறதுக்கு திருப்பி என்ட்ரி டாக்ஸ்னு ஒன்று பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு செக் போஸ்ட்டு கிட்ட ஒரு டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆச்சு. எப்படின்னா டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் வந்து சிங்கிள் டாக்ஸாக மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து கிராஸ் கிரெடிட் வந்து அவங்க பெனிஃபிட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ்கேடிங் எஃபெக்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் ஆன்லைன் போர்ட்டல், ஜிஎஸ்டிஎன் போர்ட்டல் மூலியமா சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் சிங்கிள் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் டாக்ஸஸ்ன்ற மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் காமனாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குட்ஸ் வந்து ஒரு பார்டரில் இன்னொரு பார்டர் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு, செக் போஸ்ட் நடக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் செக்கிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் அதான் அந்த செக் போஸ்ட்லேயே செக் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்றத மட்டும் மெயின் பேசிஸாக எடுத்துட்டு அடுத்த செக் போஸ்ட்டை செக் பண்ணாமல் வேற ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு அனுப்புற மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ வந்து பிஸ்னஸோட வால்யூம், டிரான்சாக்ஷன், ஸ்பீட், எஃபிஷியன்சி இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இந்த இதில் சொல்ல வர பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. காம்படிட்டிவ் ப்ரைசஸ், இன்க்ரீசஸ் இன் ரெவன்யூ, ஈஸி அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்லேயே கவர் ஆயிருக்கும். ஒன் நேஷன் ஒன் டேக்ஸு, லைக் எவ்ரி திங், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சரி இதுவும் பிடிச்சாச்சு. ஈஸி கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸோட காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கம்மியாக பண்ணிருந்தவங்களும் இப்போ வந்து நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து என்னன்னு பார்த்தோன்னா வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டு அட்மினிஸ்டர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து மல்டிபிள் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு தாங்க. இப்போ எல்லாமே வந்து சிங்கிளாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஐடி சிஸ்டம்குள்ளே கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா அது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸி டாஸ்காக இப்போ கரண்ட்டாக வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து பெட்டர் கண்ட்ரோல்ஸ் ஆன் லீக்கேஜஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, லீக்கேஜஸ்னா என்ன? லைக் நம்ம வச்சிருக்கிறதுல இருந்து ஏதோ ஒன்று தப்பா நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு பக்கம் கேஷ் லீக் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு லஞ்சம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஊருப்பட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட வேலை வந்து மக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் கவர்மெண்ட்ல இருக்க ஒர்க் பண்ற பீப்புள்ஸ் வந்து அதை வந்து ஒரு லூப் ஹோல்ஸா எடுத்துக்கிட்டு லஞ்சம்லாம் வாங்கி நல்லா சூப்பர் செட்டில்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்து எல்லாமே ஆன்லைன் பண்ணி மாசம் வந்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றப்ப ஒருத்தர் பண்ண தப்பு ஒருத்தர் மறைக்கணும்னு நினைச்சது இன்னொருத்தர் ரிட்டர்ன்ல வந்து டிஃபால்ட்டா வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் லைக் லீக்கேஜஸ்லாம் வந்து பெருசாக ஆகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க.
அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டோடக்கும் ஹையராக வந்து ரெவன்யூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய அமௌண்ட் தான். பட் ஆனால் நடுவில் இருக்க பர்சன்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அது கவர்மெண்ட்டுக்கு போகாது, மக்கள்கிட்டையும் வாங்கிக்குவானுங்க, ஆனால் கவர்மெண்ட்டை வந்து போகாது. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. பட் நவ் இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து எல்லாமே ஆன்லைன் மாறுறதுனால, அது ஜிஎஸ்டி வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமில் கொண்டு வந்ததுனால லைக் இப்போ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வேற என்ன பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல, பூஸ்ட் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ். இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. நார்மலாக இதெல்லாம் ரீட் பண்ணி படிங்க, ரொம்பலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸே கிடையாது. நார்மலாக வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கிளாஸில் உட்காந்துருக்கப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி மைண்டில் வந்து அந்த கான்செப்டாக நின்றுருக்கும், அவ்வளோதான் முடிச்சிச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து ஹெட்டிங் பார்த்துட்டு போகிறப்ப நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்டரலாக வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்கிற டைம்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 minutes தான் கிடைக்கும், சாரி 10 hours தான் கிடைக்கும். டெய்லியுமே லைக் போத் குரூப்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ எக்ஸாம் வந்து 2 to 5 முடியுது அப்படின்னா திருப்பி ஈவினிங் வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 5 மணி நேரம் இருக்குது. அப்புறம் நைட் தூங்கிடுவீங்க. அப்புறம் காலையில் வந்து ஒரு 7 மணி நேரம் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 10 to 12 hours மேக்ஸிமம் அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா எதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வைக்கணும். ஸோ லைக் தேவையில்லாததெல்லாம் அந்த டைமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபார் தி கன்சியூமர்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சிங்கிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா கன்சூமருக்கு மேலே எக்ஸைஸ் பே பண்ணாங்க, வேட் பே பண்ணாங்க, சர்வீசஸ் பே பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாம் பே பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து கணக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி, அதாவது கணக்கு தெரியாமல் ஏகப்பட்ட டேக்ஸ் வந்து அவங்க பே பண்ணிட்டு இருந்தாங்க, பர்டன் இருந்துச்சு. இப்போ கணக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விசிபிள் டேக்ஸாக ஜிஎஸ்டி மட்டும் தான் அவங்க பே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிலீஃப் இன் ஓவரால் டேக்ஸ் பர்டன். ஸோ இது வந்து ஓவரால் டேக்ஸ் பர்டன் ரிலீஃப்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டர். எப்படியா இருந்தாலும் கடைசியில் பர்டன் வந்து கன்சூமர் கிட்ட தானே போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். இதுவும் நம்ம கிளாஸ் பார்க்குறப்பே பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு எங்கே அந்த குட்ஸ் வந்து டெலிவர் ஆகுதோ அதுதான் வந்து டெஸ்டினேஷன். அந்த இடத்துல தான் வந்து நம்ம டேக்ஸ் அதை தான் வந்து நம்ம வந்து டேக்ஸ் பேஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா த ஸ்டேட் வேர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் கன்சியூம்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எங்கே அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த டேக்ஸ் ரெவன்யூ போகும். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ இன் குஜராத்தில் வந்து ஏ இருக்காரு, அவர் வந்து செல் தி குட்ஸ் டு பி இன் ராஜஸ்தான். ஏலேருந்து அதாவது குஜராத்லேருந்து ராஜஸ்தானுக்கு குட்ஸ் வந்து சேல் பண்ணுறாரு, ஏ டு பி போகுது. தென் இன் சச் அ கேஸ் the tax should be levied and collected and should be accrued to the state of Rajasthan and not for the state of Gujarat. புரியுதா? ஸோ ஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு குட்ஸ் போகுது அப்படின்னா எந்த ஸ்டேட்ல அந்த குட்ஸ் வந்து கன்சியூம் பண்றாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி ரெவன்யூ போகும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஏ வந்து குஜராத்தில் இருக்காரு, பி வந்து ராஜஸ்தான்ல இருக்காரு. குஜராத்ல இருந்து ராஜஸ்தானுக்கு குட்ஸ் வந்து மூவ் பண்றாங்க. ஸோ இந்த டைம்ல நம்ம கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி வந்து எங்க போகும்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான், அவங்களுக்கு தான் வந்து அந்த ஜிஎஸ்டி போகுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து மேலே பார்த்த பாயிண்ட் தான், ஜிஎஸ்டி இஸ் ரீப்ளேஸ்டு பை செவரல் டாக்ஸஸ். ஏகப்பட்ட டாக்ஸஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு. அப்போ வந்து யூனிஃபார்ம்லி அக்ராஸ் இந்தியான்ற மாதிரி சிங்கிள் டாக்ஸேஷன் சிஸ்டம் ஃபார் என்டையர் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் லீகல் ஃப்ரேம்வொர்க்ன்ற மாதிரி சிங்கிள் மார்க்கெட். ஸோ இதெல்லாமே வந்து ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், சிங்கிள் மார்க்கெட், சிங்கிள் டாக்ஸ், இது எல்லாமே வந்து சேம் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இந்த பார்த்துருக்கோம் டியூவல் ஜிஎஸ்டி மாடல் வந்து கொண்டு வந்தாங்கன்றதை பார்த்துருப்போம். அதாவது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் சேம் டைம் வந்து சைமல்டேனியஸாக வந்து டாக்ஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து இன்ட்ரா ஸ்டேட்னா என்ன தெரியும்ல உங்களுக்கு, வித்தின் தி ஸ்டேட்னு சொல்லலாமா? ஸோ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். சிஜிஎஸ்டி வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. எஸ்சிஎஸ்டி வந்து எஸ்சிஎஸ்டி யூடிஎஸ்டி பார்த்தோன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ யூனியன் கவர்மெண்ட்டுக்கோ எங்கே அதை கன்சியூம் பண்ணுறதா அவங்களுக்கு போகுது. இன்டர்ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா ஐஜிஎஸ்டின்னு சொல்கிறோம், அதை வந்து டைரக்ட்லி பேயபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சென்டர் வில் லெவி அண்ட் அட்மினிஸ்டர் சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி வெல் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரி வில் லெவி அண்ட் அட்மினிஸ்டர். ஸோ வந்து சென்ட்ரல் வந்து சிஜிஎஸ்டி அப்புறம் வந்து ஐஜிஎஸ்டி இது ரெண்டுத்தையும் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க, அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க, அதே மாதிரி லெவி பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஐஜிஎஸ்டிக்கும் சிஜிஎஸ்டிக்கும் பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை. அதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்சிஎஸ்டி மட்டும் தான் வேலை.
அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பற்றி சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து என்னவா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்ட்ராஸ்டேட்டாக ட்ரீட் பண்ணுறாங்களா? கிடையாது. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து இன்ட்ரஸ்டேட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதை இன்ட்ரஸ்டேட்டாக ட்ரீட் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக அந்த என்ன அப்ளை ஆகும்னு பார்த்தோன்னா ஐஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து ஜிஎஸ்டி எக்ஸ்போர்ட் மேலே வந்து நமக்கு வந்து 0 ரேட் தான் டேக்ஸ். லைக் ஜென்ரலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே ஜிஎஸ்டி வரும். பட் ஆனால் ஜிஎஸ்டி ரேட் வந்து 0. ஜிஎஸ்டி எக்ஸ்போர்ட் will be treated as 0 rated supply and no IGST is payable. ஆனால் இம்போர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வரும். அதே மாதிரி ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா வந்து இப்போ கரண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆனதில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஜிஎஸ்டியோட ரேட்லாம் வந்து ரொம்பவே வேறு லெவலில் குறைச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ஜிஎஸ்டி வந்து பர்சன்டேஜ் என்ன பார்த்தோன்னா வந்து 0.53, 5%, 12%, 18%, 28% சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து மேக்ஸிமம் ரேட் ஆஃப் டேக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தது என்னன்னு பார்த்தோன்னா 18% இருந்தது எல்லாத்தையும் குறைச்சு ஒரு 12% கொண்டு வந்திருக்காங்க, 8% கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 18% இருந்ததை ஒரு சில அதிகமாக்கி மேலே 24%, 28% கொண்டு போயிருக்காங்க. அதுதான் இப்போ மூவ்மெண்ட் ஆயிருக்கு. பட் ஜென்ரலாக வந்து இதுதான் டேக்ஸ் பர்சன்டேஜ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? டேக்ஸ் ஆன் வேல்யூ ஆஃப் சப்ளை. ஸோ இந்த அதுக்குமே சொல்கிறேன் பாருங்க, இந்த 0.53, 5, 12, 18, 28னா என்ன 0.5ல ஆரம்பிச்சு 28% வரை போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எசென்ஷியல் ஐட்டம்ஸோ அதுக்கு மேலே வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். அதான் வந்து அந்த 5%. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து நார்மலான குட்ஸாக இருந்துச்சுன்னா 18%. அதே வந்து ஒரு லக்ஸரியஸான குட்ஸாக இருக்குல்ல அது மேலெலாம் வந்து 28%. இதுதான் கான்செப்ட். ஹையர் டேக்ஸ் வந்து ஒரு லக்ஸரி குட்ஸ் மேலே வரும், லோயர் டேக்ஸ் வந்து எசென்ஷியல் குட்ஸ் மேலே வரும். பட் ஆனால் டேக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை. ஸோ வந்து ஜிஎஸ்டி வந்து எது மேலே சார்ஜ் பண்ணுறாங்க அதுதான் மேட்ரு. ஸோ அதோட அந்த குட்ஸோட வேல்யூ மேலே, வேல்யூனா அந்த வேல்யூ வந்து எது? இப்போ வந்து குட்ஸ் வந்து பால் பாக்கெட் வந்து 10 ரூபா அப்படின்னா அந்த 10 ரூபா மேலே ஜிஎஸ்டி வருமா? இல்லை அந்த 10 ரூபா கூட வந்து டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, பேக்கிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் போட்டு 12 ரூபா வந்துருக்கு. அந்த 12 ரூபா மேலே ஜிஎஸ்டி வருமா? புரியுதா? எந்த வேல்யூ மேலே ஜிஎஸ்டி வரும் அப்படின்றது கான்செப்ட். இந்த வேல்யூ ஆஃப் சப்ளைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ள ஒரு சாப்டர் தெளிவாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் பார்த்துருப்போம். அது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து உள்ள கால்குலேட் பண்ணியே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து டாக்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளைன்ற மாதிரி நீங்கள் ஹெட்டிங் கவர் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 40 lakhs ஃபார் சம் ஸ்டேட், 20 lakhs ஃபார் சம் ஸ்டேட், 10 lakhs ஃபார் சம் ஸ்டேட்ன்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட்டோட நிலைமையை பொறுத்து த்ரெஷோல்ட் லிமிட் வச்சிருக்காங்க. அதை கிராஸ் ஆனால் அந்தந்த ஸ்டேட்ல இருக்க பர்சன்ஸ் வந்து லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இதுவுமே நம்ம ஐடிசி சாப்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி கவர் பண்ணியிருப்போம். ஜென்ரலாக வந்து ஐஜிஎஸ்டி இதை வந்து என்ன சொல்றது, இதை வந்து ஐஜிஎஸ்டி வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணும்? இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், நமக்கு டேக்ஸ் வர வேண்டியது இருக்கு. நம்ம பே பண்ண டேக்ஸை விட நமக்கு வர வேண்டிய டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கிரெடிட்டாக கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது நம்ம வந்து 10 ரூபா, நான் ஆல்ரெடி டேக்ஸ் வந்து 10 ரூபா பே பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பே பண்ண வேண்டிய டேக்ஸ் வந்து 5 ரூபா. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 5 ரூபா பே பண்ணிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ண 5 ரூபாயை வந்து நான் வந்து கிளைம் பண்ணிக்குவேன். நான் ஃபர்தராக ஃபியூச்சரில் பே பண்ண டேக்ஸ் மேலே நம்ம கிளைம் பண்ணிக்குவோம். புரியுதா? இது நம்ம ஐடிசி பார்க்குறப்ப ப்ராப்பராக வந்து வேர்டிங்ஸ் டெஃபினேஷன்ஸ்லாம் வச்சு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். பட் ஆனால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது நம்மளோட டேக்ஸ் கிரெடிட் அமௌண்ட்டு அதை நம்ம ஃபியூச்சர் பேயபிள் மேலே வந்து நம்ம லெஸ் பண்ணிக்குவோம். ஸோ வந்து இந்த ஐடிசின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இன்டர்ன்னு பார்த்துருக்கோம். இன்டரில் வந்து ஐஜிஎஸ்டி வரும், இன்டரில் வந்து எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி வரும். ஸோ அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி வரும். ஸோ இந்த ஐஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐஜிஎஸ்டியில் ஏதாச்சும் நம்ம டேக்ஸ் ஆப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னா ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து சிஜிஎஸ்டி அப்படி இல்லைன்னா எஸ்ஜிஎஸ்டி எதுக்கும் உனக்கு பே பண்ணி ஐஜிஎஸ்டி பேலன்ஸை 0 ஆக்கிடணும். அதே மாதிரி சிஜிஎஸ்டியில் வந்து நம்மகிட்ட வந்து கிரெடிட் இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த சிஜிஎஸ்டி கிரெடிட்டை வச்சு சிஜிஎஸ்டியோட பேலன்ஸை பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸாக இருக்க அமௌண்ட்டை வந்து ஐஜிஎஸ்டி கூட பே பண்ணணும். எஸ்சிஎஸ்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மகிட்ட எஸ்சிஎஸ்டி பேலன்ஸ் இல்லை யூடிஜிஎஸ்டி பேலன்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் எஸ்சிஎஸ்டி இல்லை யூடிஜிஎஸ்டியோட பேமெண்ட் வந்து முடிக்கணும். அதை பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மகிட்ட எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஐஜிஎஸ்டி வச்சு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணலாம். ஆனால் வந்து ஐஜிஎஸ்டியோட எக்ஸஸ் அமௌண்ட்டை சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் வந்து சிஜிஎஸ்டியோட அமௌண்ட்டை எஸ்சிஎஸ்டி யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டை சிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கிரெடிட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இது எல்லாமே ரிப்பீட்டட் பாயிண்ட் தான், வேற லெவல் சரியான ரிப்பீட். இதெல்லாம் மேலே நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம், பட் ஸ்டில் வந்துட்டே இருக்கு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து
சீம்லெஸ் கிரெடிட் ஃப்ளோ பிட்வீன் ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறப்ப அந்த கிரெடிட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகணும்ன்றது அந்த கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மேனுஃபேக்சர் வந்து மகாராஷ்டிரால இருக்காரு, அவர் வந்து டெல்லியில வந்து குட்ஸ் வந்து சேல் பண்றாரு. அப்போ வந்து மகாராஷ்டிரா டு டெல்லி, அப்போ வந்து இன்டர்ஸ்டேட் வந்தது. அந்த இன்டர்ஸ்டேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐஜிஎஸ்டி கவர் ஆகுதா. ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, when the Delhi retailer sells the goods uses the IGST credit to pay state tax. ஸோ வந்து டெல்லியில அவர் டெல்லியில பண்றாரு, அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஐஜிஎஸ்டி கிரெடிட் இருக்கு. அந்த ஐஜிஎஸ்டி கிரெடிட்டை அவர் டெல்லியில பே பண்ண வேண்டிய டாக்ஸ் கூட வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டைம்ல பண்ண முடியல, இனிஷியலா பண்ண முடியல. பட் ஆனால் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட் வேணா போய்க்கோ, ஒன் டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை நீ எந்த ஸ்டேட்ல வேணா யூட்டிலைஸ் பண்ணி சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ interstate supply in exporting state is allowed to set off the available credit in IGST, CGST and UTGST, SGST against the IGST payable on interstate supply made by him. அதாவது ஒரு கிரெடிட்டை வந்து இன்னொரு கிரெடிட் கூட அப்போஷன் லைக் பண்றதுக்கு அவங்க அலோவ் பண்றாங்க ஒரு ஸ்டேட்ல பண்ணது. அதே மாதிரி buyer of importing state in interstate supply can avail the credit of IGST paid on purchase from the output tax payable. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஐஜிஎஸ்டி பார்க்குறப்ப லைக் ஐடிசி பார்க்குறப்ப நல்லாவே தெளிவாக புரியும். பட் ஆனால் seamless flow of credit is available after implementation of GST. இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் தி கிரெடிட் கிடையாது, பட் ஆனால் வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் தி கிரெடிட் வந்துச்சு. இதனால மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ரிவிஷன் கிளாஸஸ் இன்னுமே ஸ்கிப் பண்ணிட்டு வேற லெவலில் ஸ்பீடாக போகணும், பட் ஸ்டில் நம்ம வந்து மெதுவாக போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஐஜிஎஸ்டி மாடலில் வந்து ஒர்க்கிங் எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்லாம் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளாஸில் சம் பார்க்குறப்ப. ஸோ லைக் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் காம்பன்சேஷன் செஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த காம்பன்சேஷன் செஸ் இதுவும் நம்ம கிளாஸ் நல்லாவே பார்த்துருப்போம். ஜென்ரலாக வந்து காம்பன்சேஷனோட மீனிங் என்ன? காம்பன்சேஷன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிக்கப்பட்ட பர்சனுக்கு இன்னொரு பர்சன் வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாரு. ஸோ இது ஏன்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு ஓன் ரேட் ஆஃப் டாக்ஸஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்து நல்லா சம்பாரிச்சவங்க இருக்காங்க, லைக் நல்லாவே வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வர மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டாங்கல்ல. அப்போ நல்லா ரெவன்யூ வந்துட்டு இந்த ஸ்டேட்டுக்கு இப்போ ரெவன்யூ வராமல் போயிடுச்சு. அதே மாதிரி ரெவன்யூ வராத ஸ்டேட்டுக்கு இப்போ ரெவன்யூ வர மாதிரி மாறிடுச்சு சுச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் மாறுறனால ஒரு பார்ட்டி வந்து அடி வாங்கியிருப்பாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட பார்ட்டிக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன். ஓகேவா? ஸோ இதான் அந்த காம்பன்சேஷன் செஸ். இது வந்து ரொம்பலாம் இல்லை, ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா? லிட்டலாக வந்து அந்த 5 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து இப்போ கரண்டாக வந்து ஸ்டில் கான்செப்டில் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றனால இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எத்தனை வந்து பார்த்தோன்னா அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகிற ரெவன்யூலையுமே வந்து சிஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போதில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து ரெவன்யூ ரொம்ப கம்மியாக போதோ அவங்களுக்குலாம் வந்து காம்பன்சேஷன் சொல்லிட்டு இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் 2017 சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. ஓகேவா? அவ்வளோதான், இது பெருசாக எதுவும் இல்லை. அந்த நேம்லேயே கண்டென்ட் என்னன்னு வந்துடும். அது வந்து ஃபார் தி பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் தான், ஃபார் அ பீரியட் ஆஃப் 5 years. ஓகே, brought into force on 1/7/2017 for a period of 5 years or for such period as may be prescribed. ஓகே இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ 5 years சொன்னாங்க. பட் ஆனால் வந்து லைக் நெசசரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பீரியடை தாண்டி அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா taxable persons selling notified goods are liable to collect and pay CGST cess. Notified goods are the pan masala, tobacco products, cigarettes, coal, lignite, aerated water, motor cars, இவங்கலாம். So like in the taxable persons selling notified goods are liable to collect and pay GST cess. So இவங்கலாம் வெறுமே வந்து GST அமௌண்ட் கலெக்ட் பண்ணி பே பண்றதுக்கு liable, இந்த notified goods டீல் பண்ற பர்சன்ஸ் எல்லாருமே. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து cess shall be computed on the value of taxable supply. The cess is levied in addition to CGST and SGST, UTGST in case of intrastate sales and IGST in case of interstate sales including import of goods. ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்து இந்த பான் மசாலா நல்லதா, உடம்புக்கு டொபாக்கோ நல்லதா, சிகரெட் நல்லதா? ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன் அடிஷன் டு ஜிஎஸ்டி அந்த டேக்ஸ் காம்பனண்ட்டுக்கு மேலே எக்ஸஸாக வந்து செஸ் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாங்க. ஃபைன், ஓகேவா?
ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, எங்கேயாச்சும் இருக்குமே, வெயிட். சரி, ஓகே. நான் சொன்னேன்ல, இந்த காம்பன்சேஷன் செஸ்ன்றது பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு நல்ல ரெவன்யூ போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ரெவன்யூ போல. when a GST was introduced, some states feared a loss in revenue. இதுதான் வந்து அவங்க சொல்ற சிம்பிளான லைன். ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்ப ஒரு சில ஸ்டேட் வந்து அவங்களுக்கு வந்து ரெவன்யூ லாஸ் ஆகிற மாதிரி வந்து பயப்பட்டாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்களோட அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நாங்கள் வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இந்த பேன் மசாலா, டொபாக்கோ, சிகரெட்ஸ், இந்த மாதிரி லக்ஸரியஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் கூடவே வந்து லக்ஸரியஸான ப்ராடக்ட், நோட்டிஃபைட் குட்ஸ்லாம் இருக்குல்ல, இது மேல ஜிஎஸ்டி அமௌண்ட்டை தாண்டி காம்பன்சேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செஸ் அமௌண்ட், அதாவது டாக்ஸ் மேல எக்ஸ்ட்ரா செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கரெக்ட் பண்றாங்க. அந்த கரெக்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரெவன்யூவும் வந்து கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்றாங்க. எந்தெந்த ஸ்டேட்டோட ரெவன்யூலாம் வந்து அவங்க எதிர்பார்க்கிற ரெவன்யூ விட கம்மியாக இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு அந்த காம்பன்சேஷன் ஃபண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுத்து கொடுத்து அந்த பீப்புள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்க மொத்த கதையுமே. ஜஸ்ட் வந்து இந்த இதை வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பேசிக்கான தீம். மிச்சப்படி பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்க ரீட் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திருப்பி கொண்டு வந்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டில் வந்து எக்ஸாம்பிள் வேணும்னா சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு இதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் வந்து தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடு வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ரெவன்யூ வந்து 10,000 கோடியா இருந்திருக்கு, 10,000 crores இருந்திருக்கு. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க 10,000 கோடி பிஃபோர் ஜிஎஸ்டி. அதே மாதிரி அவங்களோட ப்ரொஜெக்டட் growthன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 14% மாதிரி வைக்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா வந்து அந்த தமிழ்நாட்டோட ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தோன்னா வந்து 10,000 கோடி பிளஸ் வந்து ஒரு 14% கொண்டு வரப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,000 கோடியா வந்து இருந்திருக்கலாம். கால்குலேஷன்லாம் விட்டுருங்க, சும்மா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, 10,000 கோடி அவங்க ரெவன்யூவா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து 14,000 கோடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. ஆனா வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெவன்யூ வந்து ஒரு 14,000 கோடி வரல, ஜஸ்ட் வந்து ஒரு 12,000 கோடி தான் வந்திருக்கு. அப்போ வந்து இந்த 14 - 12 ஒரு 2,000 கோடி கிட்ட வந்து ஷார்ட் ஆகுதுல்ல, அந்த ஷார்ட் ஆகிற ஃபண்டை ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்ட்ல இருந்து எடுத்து கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க. புரியுதா? இதுதான் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷனோட ஒரு பேசிக்கான தீம். ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா வந்து செஸ்ன்னு சொல்றது வந்து ஜிஎஸ்டியை தாண்டி வர அமௌண்ட். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வந்து கிடையாது. சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டிக்கு மேல ஒரு அமௌண்ட் டாக்ஸ் வருது, அது பேர் தான் வந்து செஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி எப்படி வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி செஸ்ஸுக்கும் கிரெடிட் இருக்கு. அந்த செஸ்ஸோட கிரெடிட்டும் நம்ம வந்து செஸ் பே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ஸ்ன்னு இருக்கும், லைக் அதாவது சின்ன சின்ன டாக்ஸ் பேயர்ஸ். இப்போ ரெகுலராக டாக்ஸ் பே பண்ணுறவங்க அவங்க மந்த்லி ஃபைல் பண்ணிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க டர்ன் ஓவர் வந்து அந்த லிமிட் எக்ஸீடாக இருக்கும். இல்லை ஒரு சிலர் வந்து வாலண்டியராக கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து காம்பன்சேஷன் செஸ் வந்து நாட் லைபிள்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான், ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அது சொன்னல அந்த 5 இயர்ஸ்ன்னு சொன்னல, அது ஆக்சுவலாக இப்போ வந்து 2025 ஆயிடுச்சு. 17 2022 வரைக்கும் தான் கணக்கு அந்த 5 இயர்ஸ்ன்றது. அதனால் ரீசெண்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்க்ரீஸ் பண்ணி 2026 வரைக்கும் அந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி 2026லையும் வந்து எல்லா ஸ்டேட்ஸும் அதுக்கு ஒத்துக்கல, அவங்க ஸ்டில் வந்து அவங்க ரெவன்யூ லாஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி ஃபர்தராக வந்து இந்த எக்ஸ்டென்ட் கூட எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு போகலாம். அது வந்து நமக்கு 2026 வந்தால் தான் தெரியும். 2026 தான் நமக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது நான்லாம் வந்து படித்து முடிச்சு வேலைக்கெலாம் போவேன், அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்துருச்சு ஆனதுக்குள்ள. வா, ஓகே, 12th கொஸ்டின், 13th கொஸ்டின், 14th கொஸ்டின், 15, 16, ஃபைன். ஓகே, ஜிஎஸ்டியோட இன்ட்ரோ வந்து உங்களுக்கு முடிய போகுது. ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இதை பண்ணாமல் போனால் வேஸ்ட்டு. இதை பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்ன்ற மாதிரி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து எல்லா ஸ்டேஜஸ்லையும் லீவ் அட் ஆல் ஸ்டேஜஸ் ரைட் ஃப்ரம் மேனுஃபேக்சர் அப் டு ஃபைனல் கன்சப்ஷன் வித் கிரெடிட் ஆஃப் டேக்ஸ் பெய்ட் அட் ப்ரீவியஸ் ஸ்டேஜஸ். ஸோ இது வந்து
ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்து கன்சூமருக்கு போகிற ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து ஜிஎஸ்டி லெவி பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப அந்தந்த பர்சன்ஸ் வந்து அந்தந்த கிரெடிட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, in a nutshell, only a value addition will be taxed and a burden of tax is to be borne by the final consumer. ஸோ வந்து இப்போ தெரியும்ல உங்களுக்கு ஸ்டோரி என்னான்ட்டு. நார்மலாக வந்து இப்போ ஒரு பருத்தி வந்து நூலாக மாறி, நூல் வந்து கார்மெண்ட்டுக்கு போய் துணியாக மாறி, துணி வந்து பிரிண்டிங் போய் பிரிண்ட் பண்ணி நல்ல ஒரு பிராண்டாக வெளியே வருது அப்படின்னா, நூல் வந்து அந்த அந்த பருத்தி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு டாக்ஸ் ஆகாது. பருத்தி வந்து இனிஷியலாக டாக்ஸ் பண்ணுறது மட்டும் தான். அதுக்கப்புறம் அது நடக்கிற வேல்யூ அடிஷன், அந்த நூலாக கன்வெர்ட் பண்ணாங்கல்ல அதுக்கு வர ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் அந்த நூலில் இருந்து ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்கல்ல அதுக்கு வர ஜிஎஸ்டி. அந்த கன்வர்ஷனுக்கு, அந்த வேல்யூ அடிஷனுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி வந்து லெவி பண்றாங்களே தவிர மொத்தமா டோட்டல் வேல்யூக்கு வந்து அவங்க லெவி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாட் எக்ஸாக்ட்லி தி கான்செப்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ் மேலே நம்ம பார்த்துட்டு வந்தோம். இது என்ன சொல்றாங்கன்னா வந்து டாக்ஸ் அத்தாரிட்டி விச் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் தி பிளேஸ் ஆஃப் கன்சம்ப்ஷன் விச் இஸ் ஆல்சோ டர்ம்ட் அஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ நம்ம சொன்னோம்ல மேலே, டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ் எந்த ஸ்டேட்ல எந்த பிளேஸ்ல அதை வந்து கன்சியூம் பண்றாங்களோ அதுதான் அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ரெவன்யூ போகும், பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஓகேவா? அதுக்கப்புறம் which of the existing taxes are proposed to be subsumed under GST. GST-குள்ள என்னென்ன டாக்ஸஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிடி, அதுக்கப்புறம் டியூட்டி ஆஃப் எக்ஸைஸ், அதுக்கப்புறம் அடிஷனல் டியூட்டி ஆஃப் எக்ஸைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே எஸ்ஐடி, சிவிடி, லைக் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கு இது எல்லாமே மேலே பார்க்கறது எல்லாமே வந்து சென்டர் கலெக்ட் பண்ணியிருந்த டாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்துக்கு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் பண்ணிட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டேட் வேட், அதுக்கப்புறம் சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், லக்ஸரி டாக்ஸ், என்ட்ரி டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், டாக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், பர்ச்சேஸ் டாக்ஸ். ஸோ இது எல்லாமே ஓகே. இதெல்லாம் இந்த எல்லா டாக்ஸுமே வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க சிம்பிளாக. அதுக்கப்புறம் வாட் பிரின்சிபல்ஸ் அடாப்டட் ஃபார் சப்ஸ்யூமிங் தி அபவுட் டாக்ஸஸ் அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ இந்த எல்லா டாக்ஸஸையும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பிரின்சிபல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த எல்லா டாக்ஸஸ் இதுக்குள்ள வந்து எந்தெந்த டாக்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்யூம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து பிரைமர்லி இந்த நேச்சர் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ். எதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் டாக்ஸாக மாதிரி ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ் தான், அங்கே மேலே பார்த்த எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸ் தான். அது எல்லாமே வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸாக இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தோம். இது வந்து பிரைமரி பிரின்சிபலாக ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. இது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ், அது வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ், அது வந்து குட்ஸாக இருந்தாலும் சரி சர்வீசஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, taxes are levies to be subsumed should be part of the transaction chain which commences with import, manufacture, production of goods or provision of services at one end and the consumption of goods and services at the other. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் இந்த இன்ட்ரஸ்டேட் அண்ட் இன்ட்ராஸ்டேட் லெவல்ஸ். அதுக்கப்புறம் வந்து சப்சிடி ஜிஎஸ்டி. இந்த ரெவன்யூ ஃபேர்னஸ் ஆஃப் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் இண்டிவிஜுவல் will need to be attempted. இந்த சிம்பிளாக வந்து இந்த ஏபிசிடி இந்த 4 பாயிண்ட்ல வந்து அவங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த 4 பாயிண்ட்ல நாலு பாயிண்ட்ல சிம்பிளாக வர மெயின் தீம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டேக்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸாக இருக்கும். அதான் ஏ பாயிண்ட். பி பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து அந்த சப்ளை செயின்ல வரணும். அதாவது மேனுஃபேக்சர் டு கன்சம்ஷன் சப்ளை செயின்ல வரணும். அதுக்கு மேலே தான் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க. ஃபர்தராக வந்து ஐடிசியும் கொடுக்குறாங்க. தேர்டு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோன்னா வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்புட் கிரெடிட். ஸோ வந்து டாக்ஸ் பண்ண டாக்ஸ் போடக்கூடாது, டூப்ளிகேஷன் ஆகக்கூடாது, அந்த இன்புட் கிரெடிட் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்புட் கிரெடிட் தான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃபேர்னஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராப்பராக ரெவன்யூ வந்து பிரியணும், ஃபேராக கரெக்டாக அவங்களுக்கு பிரியணுன்றது தான் அடுத்து. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து விச் ஆர் தி கமாடிட்டிஸ் ஹேவ் பீன் கெப்ட் அவுட் சைட் தி பர்வியூ ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டிக்குள்ள வந்து எதெல்லாம் கொண்டு வரலப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது நம்ம மேலே பார்த்தோம். சிம்பிளாக வந்து என்ன பார்த்துருப்போம், ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் ஜிஎஸ்டிக்குள்ள வரலன்னு பார்த்தோமா? இங்கே இருக்கு பாருங்க, ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் இஸ் கெப்ட் அவுட் ஆஃப் தி ஜிஎஸ்டி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது கூட இன்னொன்று பார்த்தோம், 5 பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். என்னென்ன? பெட்ரோலியம் க்ரூட், மோட்டார் ஸ்பிரிட், ஹை ஸ்பீட் டீசல், நேச்சுரல் கேஸ், அதுக்கப்புறம் வந்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல். இதெல்லாமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கரண்டாக வந்து கொண்டு வரல. அவங்க சொல்ல டேட்ல இருந்து கொண்டு வருவோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மொத்தமாக இருக்க 6 லைன்ல வர கண்டென்ட் இவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டாக்ஸேஷன் அபவ் கமாடிட்டிஸ் ஆஃப்டர் இன்ட்ரோடக்ஷன் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஓல்டு சிஸ்டம்ல வந்து என்னாச்சு அப்படின்னா வேட் எக்ஸஸ் டியூட்டிலாம் இருக்கு, ஸ்டில் அப்ளை வந்து அதாவது மேலே பார்க்குறோம்ல the existing taxation system VAT and central excess will continue in respect of the above commodities. மேலே பார்த்த இது ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், இந்த பெட்ரோலியம் க்ரூட், மோட்டார் ஸ்பிரிட், இது மேலே ஜிஎஸ்டி வரல. அப்போ அது மேலே டாக்ஸே கிடையாது அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுக்கு மேலே டாக்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, வேட், சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டிஸ்லாம் இருந்துச்சுல, அதெல்லாமே அப்ளை ஆகும். ஜிஎஸ்டி தான் இப்போ அப்ளை ஆகல. ஓகேவா? ஃபர்தராக வந்து இது அப்ளை ஆகுது, ஜிஎஸ்டி வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அண்டர் தி ஜிஎஸ்டி ரெஜிம்.
ஸோ வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேலே ஜிஎஸ்டி வருமானு கேட்டால் வரும். நம்ம பார்க்கவே இல்லையே, மேலே வராதுன்னு சொல்லி பார்த்தோமா? இல்லை, எங்கே பாரு, டொபாக்கோ அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் லியபிள் டு ஜிஎஸ்டி. இன் அடிஷன், சென்டர் ஹேஸ் தி பவர் டு லெவி சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி ஆன் திஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து இந்த டொபாக்கோ, அதுக்கப்புறம் வந்து டொபாக்கோ சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மேலே ஜிஎஸ்டி வந்துடும், கன்ஃபார்ம், அது வந்துருச்சு. ஆனால் இன் அடிஷன் டு ஜிஎஸ்டி கூட சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டியும் போடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாட் டைப் ஆஃப் ஜிஎஸ்டி வாஸ் இம்ப்ளிமெண்டட்ன்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும்ல, என்ன தெரியும்? இனிஷியலாக வந்து பார்த்தோம்னா, ஜஸ்ட் யோசிங்க ஒரு செகண்ட், என்ன யோசிங்க. இனிஷியலாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? சென்ட்ரலுக்கும் அங்கே பவர் இருக்கு, ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்கு டாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து சிங்கிள் ஜிஎஸ்டியாக கொண்டு வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் ஃபுல் பவர்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து இந்தியன் எக்கனாமி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ஓகேவா? ஸோ இங்கே வந்து போத் தி லெவல்னா இங்கே மீன் பண்ணுறது சென்ட்ரல், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு. ஸோ இங்கே ரெண்டு பேத்துக்குமே வந்து ப்ராப்பராக அந்த ஜிஎஸ்டி ரெவன்யூ வரணுன்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ வந்து இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டுவல் ஜிஎஸ்டி மாடல்னு சொல்லிட்டு மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது சென்ட்ரலுக்கு பவர் போகும், ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கு ரெவன்யூ போகும், ஸ்டேட்டுக்கும் ரெவன்யூ போகும். அதான் வந்து உங்களுக்கு சிஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஎஸ்டி, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? த விச் அத்தாரிட்டி வில் லெவி அண்ட் அட்மினிஸ்டர் ஜிஎஸ்டி. ஸோ விச் அத்தாரிட்டி வில் லெவின்னு பார்க்குறப்ப இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, சாரி வெயிட் பண்ணுங்க, நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோமா? ஓகே, Central will levy and administer CGST and IGST, and while respective union territory and states and union territory will levy and administer SGST and UDGST. இந்த பாயிண்ட் மேலே பார்த்துருக்கோம், கரெக்டாக? ஸோ சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் யூடிஜிஎஸ்டி. இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த லெவி அண்ட் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து why was the constitution of India amended recently in the context of GST? So இந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க 11th क्वेश्चनல? இந்த பாயிண்ட் வந்து பியூர்லி எதை பத்தி பார்த்தோம்னா, மேலே பார்த்தோம்ல சென்ட்ரல், ஸ்டேட், கான்ஸ்டியூஷன், ஆர்டிகல் 246 அதை பேஸ் பண்ண கொஸ்டின் இது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா வந்து சென்ட்ரலும் டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, ஸ்டேட் டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் வந்து பேசிக்காக வந்து ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா வந்து சேல்ஸ் சம்மந்தப்பட்ட டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து கேப்பு, ஜிஎஸ்டி அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட் அதுன்னு பாஸ் ஆகிட்டுச்சு. அட் லாஸ்ட் வந்து ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து லைக் இது எல்லாமே வந்து மேலே பார்த்த ஸ்டோரியோட ஒரு லைக் மேலே பார்த்த சுச்சுவேஷனோட இது. ஸோ ஒய் வாஸ் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அமெண்டட்? ஸோ இது ஏன் அமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத மேலே தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ இந்த கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து how a particular transaction of goods and services will be taxed simultaneously under central GST and state GST. ஸோ வந்து இதுக்கு வந்து பார்த்தோன்னா இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷன் 1, 2. ஓகே ஃபைன், நம்மளும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம் இதை. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி levied simultaneously on every transaction of supply of goods and services by a registered person. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியும் வந்து எல்லா டிரான்சாக்ஷன் மேலேயும் லெவி பண்ணுறாங்க எக்ஸப்ட் தி எக்ஸம்டட் குட்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னால் அந்த குட்ஸ், அதாவது அந்த டொபாக்கோ இல்லை சாரி ஆல்கஹால் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், அதுக்கப்புறம் அந்த பெட்ரோலியம் 5 பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ், இதை தவிர மீதி இருக்க இதுவும் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் குட்ஸ்லாம் தாண்டி மீதி இருக்கிறதுக்கு மேலே ஜிஎஸ்டி லெவி பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஸ்டேட் வந்து வாங்கிக்க போகிறாங்க, லைக் கலெக்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் என்னன்னு பார்த்தோன்னா, ஐஜிஎஸ்டியாக இருந்தால் அது மொத்த அமௌண்ட்டு சென்ட்ரலுக்கு போயிடும். ஐஜிஎஸ்டினா அவுட் சைட் தி ஸ்டேட்டு. ஸோ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இது ரெண்டுமே எப்போ வரும்னு பார்த்தோன்னா, எப்போ லொக்கேஷன் ஆஃப் தி சப்ளையர் அண்டு ரெசிபியன்ட் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டில் இருக்காங்களோ அப்போ தான் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி வரும். அதை வந்து அந்த ரெண்டு ஸ்டேட்டும் சைமல்டேனியஸாக வந்து ஈக்குவலாக வந்து அவங்க வந்து பிரிச்சுக்கிறாங்க, ஓகேவா? அப்படி இந்த இல்லஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைப்போதெட்டிக்கலி ரேட் ஆஃப் சிஜிஎஸ்டி வந்து 10% சொல்கிறான், ஓகேவா? சிஜிஎஸ்டி ரேட் வந்து 10%, எஸ்ஜிஎஸ்டி ரேட் வந்து 10%. இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்க ஒரு பர்சன்டேஜ், ஓகேவா? டீலர் வந்து ஹோல்சேல் டீலர் இன் உத்தரப்பிரதேஷில் வந்து டீலர் இருக்கார். என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா, ஸ்டீல் பாரையும் ராடும் வந்து
ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து சேல் பண்ணுறாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வித்தின் தி சேம் ஸ்டேட். அவங்களும் வந்து சேம் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா வந்து 100 ரூபா. இந்த 100 ரூபான்றது டிரான்சாக்ஷன் வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த 100 ரூபா மேலே சிஜிஎஸ்டி 10 ரூபா வரும், எஸ்ஜிஎஸ்டி 10 ரூபா வரும். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 100 + 10 10ன்னு சொல்லிட்டு அவங்க லைபிலிட்டி வந்து டோட்டலாக வந்து ஒரு 120 ஆயிடுது. இப்போ வந்து அந்த 10 ரூபா வந்து சிஜிஎஸ்டி 10 ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும், எஸ்சிஎஸ்டி 10 ரூபா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் சிஜிஎஸ்டி கிரெடிட். ஓகே, இது வந்து கிரெடிட் வந்துருச்சு. ஒருவேளை அவங்கள்ட்ட ஆல்ரெடி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் லைபிலிட்டி இல்லை இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அந்த கிரெடிட்டை வச்சு அவங்க இந்த 10 ரூபாயை பே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன் கேஸ் entitled to set off his liability against the CGST or SGST paid on his purchase. But for paying CGST, he will be allowed to use only the credit of CGST paid. So ஒருவேளை அவர்கிட்ட ஆல்ரெடி வந்து கிரெடிட் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கிரெடிட் அமௌண்ட் வச்சு, அதாவது டிரான்சாக்ஷன் வேல்யூ 100 தான், அதுக்கு மேலே சிஜிஎஸ்டி வந்து 10 ரூபா வருது, எஸ்எஸ்டி 10 ரூபா வருது, டாக்ஸ் அமௌண்ட் 20 ரூபா. இந்த 20 ரூபா வந்து நம்ம வந்து பே பண்ணோம். 10 ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, 10 ரூபா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஒருவேளை இவர் ஆல்ரெடி வந்து இவர்கிட்ட வந்து சிஜிஎஸ்டி கிரெடிட்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா இருக்கு, அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா இருக்கு அப்படின்னா அந்த 5 ரூபாயை வச்சு அந்த 10 ரூபா இவர் பே பண்ணிட்டு பேலன்ஸ் 5 ரூபா மட்டும் இப்போ கட்டினா போதும். அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் 5 ரூபாய் வச்சு ஒரு 5 ரூபா பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 5 ரூபாய் இப்போ கட்டினா போதும். ஒருவேளை இவங்கள்ட்ட கிரெடிட் அமௌண்ட் 20 ரூபா இருக்கு, சிஜிஎஸ்டி கிரெடிட்ல 20 ரூபா இருக்கு, ஆனால் இவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இவங்க 10 ரூபா தான். ஸோ அந்த 20 ரூபாய் எடுத்து 10 ரூபா சிஜிஎஸ்டி பே பண்ணிட்டு மீதி இருக்க 10 ரூபாய் வச்சு எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. சிஜிஎஸ்டி கிரெடிட் வந்து சிஜிஎஸ்டிக்கு தான் பே பண்ணணும், எஸ்ஜிஎஸ்டியோட கிரெடிட் வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கு தான் பே பண்ணணும். அதில் வச்சு எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டு ஐஜிஎஸ்டி கூட வேணா அவங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாமே தவிர சிஜிஎஸ்டியோட அமௌண்ட் எஸ்ஜிஎஸ்டிக்கோ எஸ்ஜிஎஸ்டியோட அமௌண்ட் சிஜிஎஸ்டிக்கோ இவங்க வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேவா? nor can SGST credit be used for payment of CGST. ஓகேவா? இதான் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் 2ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி 10% CGST 10% வந்து SGST. இங்கே வந்து ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா மும்பையில் இருக்காங்க. டு அ கம்பெனி மேனுஃபேக்சரிங் சோப் ஆல்சோ லொக்கேட்டட் இன் தி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஓகேவா? ஸோ வந்து லைக் அவங்க வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி 100 ரூபா வேல்யூ, சிஜிஎஸ்டி 10 ரூபா வந்துடுது, எஸ்ஜிஎஸ்டி வந்து 10 ரூபா வருது. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 20 rupees வந்து டேக்ஸ் காம்பனன்ட் கேஷில். இட் வில் பி entitled to set off this liability against CGST SGST paid on its purchase. Okay, but for paying CGST he will be allowed to use only the credit of CGST paid on its purchase, while for SGST he can utilize the credit of SGST alone. In other words, CGST credit cannot in general. Okay, ஆக்சுவலாக நீங்கள் வந்து எதுவுமே மாறவே இல்லை, டேக்ஸ் ரேட்டு சேம், கம்பெனி பேர் மட்டும் தான் மாற்றிருக்கான், அமௌண்ட் கூட மாற்றவே இல்லை. 2 எக்ஸாம்பிள் ஒரே எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இதில் வந்து பெருசாக வந்து நோட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேலே பார்த்தது குட்ஸு, கீழே பார்த்தது சர்வீசஸ். ஓகேவா? மேலே வந்து அவங்க வந்து ராட், அயன் ராட் வந்து சப்ளை பண்ணுறாங்க, அது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ். இங்கே வந்து அவங்க பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ், இது வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ். இது ரெண்டுமே வந்து சர்வீசஸ், அதுக்கப்புறம் குட்ஸ், இந்த 2 இல்லஸ்ட்ரேஷன் அதை பற்றி தான். ஓகேவா? இப்படி வேல்யூ, பர்சன்டேஜஸ், அதுக்கப்புறம் அமௌண்ட், இதெல்லாம் அவங்க இது மாற்ற கிடையாது. ஸோ லைக் இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் விச் தி கண்ட்ரி வில் அக்ரூ ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜிஎஸ்டி கொண்டு வரதுனால கண்ட்ரிக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐஜிஎஸ்டி உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, இன்டர்ஸ்டேட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வரும்? இண்டஸ்ட்ரி சப்ளை மேலே ஐஜிஎஸ்டி வரும். எப்போ வந்து ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் வந்து குட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க, இல்லை வந்து குட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஐஜிஎஸ்டி வரும். அதுக்கப்புறம் ஹூ வில் டிசைட் தி ரேட் ஆஃப் லைவ் ஆஃப் ஐஜிஎஸ்டின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வில் பி லீவ்ட் ரேட் jointly decided by central state. The rate will be notified on the recommendation of GST Council. Actually இங்கே வந்து அவங்க வந்து ஐஜிஎஸ்டின்னு சொல்லலை, who will decide rate for levy of GST. ஸோ வந்து ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரலும் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட்டும் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில் தீஸ் ரேட்ஸ் வில் பி டிசைடட்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, வாட் வுட் பி தி ரோல் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரோல் என்ன பார்த்துக்கோங்க பையன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே. ஓகேவா? ஏன்னா நம்ம பாடி மேலே பார்த்துறோம், ஜஸ்ட் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் தி கைடிங் பிரின்சிபல் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில், இந்த ஹவ் ஆர் டெசிஷன்ஸ் டேக்கன் பை தி ஜிஎஸ்டி கவுன்சில். லைக் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா வந்து அவனோட பிரின்சிபல் எப்போ 101 அமெண்ட்மெண்ட்டில் உள்ளே கொண்டு வந்தாங்க, அதை பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிசிஷன் பேஸ் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ரூல் இருக்குது, லைக் 3/4 1/3 இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. லைக் இப்போ 1/3 2/3 3/4 இது எல்லாமே பார்த்துருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் இன்ட்ரோ, ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ, இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்ட் 2 வீடியோ.
பார்ட் 1 வீடியோலேயே இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ லைக் இதை பேஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சு. லைக் நம்ம கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி இதை ஸ்கிப் பண்ணல, நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் கவர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கும் சீக்கிரமாக டக்குன்னு வீடியோ போட்டு முடிச்சிருவோம், ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சேமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேபி யூஸ்ஃபுல் ஆகலாம். இல்லை செல்ஃபாக படிக்க முடியும்னாலும் அவங்களே படிச்சு போகலாம். ஆனால் ஜென்ரலாக வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி படிங்க. வேறு ஏதாச்சும் ஆத்தர் மெட்டீரியல், ஃப்ளோ சார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் நோட்ஸ் இந்த சென்ஸ் வந்து சூப்பரான ஸ்மார்ட் நோட்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ ராமர்ஷா சாரோட வீடியோலாம் பார்த்தோன்னா அருமையாக இருக்கும். அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சில வந்து சும்மா நார்மலாக வந்து ஹிண்ட்டு, எப்படி சொல்கிறது, நிமோனிக்ஸு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் அந்த நிமோனிக்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி படிப்பீங்க? புரியுதா? ஸோ லைக் அதை படிக்கிறதுக்கே நீங்கள் உட்காந்து மெனக்கெட்டு படிக்கணும், எக்ஸாமில் போய் மறந்து போயிடும். ஸோ இங்கே நிமோனிக்ஸ் வச்சுட்டு எக்ஸாம் எல்லாம் போகிறதுன்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நார்மலாக அப்படியே ஓவராலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுக்கப்புறம் எப்போ எந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுன்ற மாதிரி உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டு எல்லாமே என்டையர் புக், லைக் ஜிஎஸ்டி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ 2-3 சாப்டர் மட்டும் பார்த்துட்டு போய் எழுதி பாஸ் பண்ண நினச்சிட்டு போகாதீங்க. ஜிஎஸ்டியில் எந்த புக் எடுத்தாலுமே வந்து ஆல் டுகெதராக பேஜ் 1ல இருந்து பேஜ் லாஸ்ட் வரைக்கும் படிங்க, ஃபுல்லாக படிங்க. நடுவில் வச்சு புரியல அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ வந்து இந்த 100 மார்க் எக்ஸாமில் அவங்க டெஸ்ட் பண்ண போகிறது அங்கங்கே இருந்து ஒரு பாயிண்ட் கரெக்டாக நம்ம புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் விட்டுருப்போம், அந்த பாயிண்ட் தான் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில சாப்டரே ஸ்கிப் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த சாப்டரில் வந்து ஒரே ஒரு பேரா மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம், கரெக்டாக அந்த பேரா கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் லக், ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறதையும் தாண்டி ஒரு நாலேஜ்க்காக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மொத்தமாக படிங்க. ஏன்னா இருப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் தான் டெவலப் ஆகும். நீங்கள் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்குவீங்க. எப்படி படிக்கணும், என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்ற மாதிரி இதை தாண்டி நார்மலாக வந்து உங்களை சுற்றி இருக்க பீப்புளோட கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவுட் ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. ஸோ வந்து படிங்க, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நார்மலாக உட்காந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், பார்க்கறதுக்கு பதிலாக 1 மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் முடிஞ்சுல. ஸோ அந்த மாதிரி வந்து படிங்க, வீடியோ பாருங்கள். பெட்டரான லேர்னிங்னு பார்த்தா செல்ஃப் ஸ்டடி தான். என்ன தான் வீடியோஸ் வந்து 1008 பேர் கிளாஸஸ் எடுத்து கொடுத்தாலுமே அட் லாஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள் தான். ஸோ வந்து பெட்டர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து ஜிஎஸ்டி எக்ஸாம் இருக்குது, ஜிஎஸ்டி கிளாஸஸ் வீடியோ போடுறாங்க, படிக்கிறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் ஒர்க்குன்னு கொண்டு போகிறப்ப அந்த சினரியோ வேற மாதிரி இருக்கும். அது புக்கிலலாம் இது இருக்காது. புக்கில் வந்து சும்மா ஒரு பாயிண்ட் இருக்கும், ஆனால் கிளைண்ட்டோட கேஸ் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த எப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு கிளைண்ட்டோட பிஸ்னஸை செல்ஃப் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்தா தான் அட் லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட வச்சுக்குவாங்க, நமக்கும் ஒரு கெயின் கிடைக்கும். ஸோ வந்து செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு கொண்டு வந்தாலே நீ புக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, லைஃபும் தான், ஓகேவா? ஸோ வந்து பேசிக்காக செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள், ஏகப்பட்டது கற்றுக்கோங்க. என்னென்ன பார்க்குறீங்க எல்லாமே கற்றுக்கோங்க, என்ன வேணால் கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ எந்த வீடியோஸ் வேணால் பாருங்கள், அட் லாஸ்ட் வந்து நீங்களாக வந்து உட்காந்து டிகோட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.